ஆர்டெமிஸ் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க பயணத்தோட முக்காவாசி தூரத்தை கடந்துட்டாங்க. இந்த போட்டோல ஜன்னல் வழியா தெரியுற நம்ம பூமி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த விண்கலத்துல மொத்தம் 32 கேமராக்கள் இருக்கு. 15 கேமராக்கள் விண்கலத்துக்கு வெளியிலையும் 17 கேமராக்கள் ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு உள்ளேயும் இருக்கு. அந்த அதிரடியான ராக்கெட் ஸ்டேஜ் செப்பரேஷன் வீடியோக்கள் எல்லாமே இந்த அவுட்டர் கேமராக்கள் எடுத்தது தான். கெனடிய வீரர் ஜெரமி ஹான்சன் விண்வெளிக்கு முதல் முறையா போற வீரர்கள் வாங்குற அந்த கோல்டன் பேட்ஜை இப்ப அதிகாரப்பூர்வமா விண்வெளியிலேயே வாங்கிட்டாரு. நாளைக்கு தான் மெயின் ஈவெண்ட். நம்ம வீரர்கள் நிலவை சுத்தி வரப்போறாங்க. முன்னாடி அப்போலோ வீரர்கள் போன தூரத்தை விட அதிகமா, அதாவது மனித வரலாற்றிலேயே பூமியிலிருந்து அதிக தூரம் பயணம் செஞ்ச சாதனையை நாளைக்கு இவங்க படைக்க போறாங்க. நிலவோட அந்த மர்மமான மறுபக்கம் எப்படி இருக்கும்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். கேமராக்களை செட் பண்ணி நிலவோட போட்டோவை எடுக்க இப்ப நம்ம டீம் தயாரா இருக்கு. நிலவோட மறுபக்கத்துக்கு போகும்போது பூமிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்படும். சுமார் 30 நிமிடங்கள் எந்த சிக்னலும் இல்லாம அவங்க தனிமையில இருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் பீரியட்னு சொல்லலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.